வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவின் நோக்கம் என்னவென்றால், இம்முறை 2025ஆம் ஆண்டு இறுதி பரீட்சை, இரசாயனவியல் இறுதி பரீட்சை எழுத இருக்கும் மாணவர்களுக்கான ஒரு பேப்பர் கிளாஸ் வகுப்புகள் ஒன்று. இந்த முரட்டுவ மாணவர்களால் ஃபைனலாக நடத்தப்படுகின்ற இறுதி பரீட்சை வினாத்தாளின் முழுமையான வினாத்தாளுக்கான பகுதி 1, பகுதி 2 முழுமையான வினாத்தாளுக்கான பயிற்சி வகுப்புகள், அதாவது வினாவுடைய வகுப்புகள் 2017, 18, 19, 20, 21, 22, 23, 24ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற அந்த இறுதி பரீட்சை வினாத்தாளுக்கான வினாவுடைய வகுப்பு. இது கிழமையில இந்த 6 நாள் நடைபெறுகிறது. சரியா? மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஈவினிங் 3:30 to 5 PM. கிழமையில 6 நாளும் இருக்கு. ஆரம்பிக்கப்படுவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி. அடுத்த மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. இதற்குரிய கட்டணம் மாத கட்டணம் 2500 ரூபாய் பெர் மந்த். சரியா? மற்றது அந்த 4 மாதங்கள் கிட்டத்தட்ட நடைபெற போகுது. ஏன் ஜூலை மாதம் 7ஆம் தேதி துவங்கினா ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம் 4 மாதங்கள் நடைபெற இருக்கு. அதே போல இறுதி பரீட்சை வினாக்கள், எங்களுடைய அட்வான்ஸ் நடந்த இறுதி பரீட்சை வினாக்கள், அது புதிய பாடத்திட்டம் 2019 அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஒரு கவர்மெண்ட் மாடல் பேப்பர் ஒன்று வெளியிடப்பட்டது. கவர்மெண்ட் மாடல் பேப்பர், அது இந்த மாடல் பேப்பர் ஃபுல் பேப்பராக இருக்கிறது. அதுவும் அடுத்த 2019 நடந்த இறுதி பரீட்சை வினாத்தாள் 20, 21, 22, 23, 24ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற இறுதி பரீட்சை வினாத்தாளும் முழுமையான வினாத்தாள் பகுதி 1, 2க்கான வினாவுடைய வகுப்பு. இது 5 நாட்கிழமைகளில் மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. இது ஈவினிங் 5 to 6:30. அப்ப இதுவும் தொடர்ச்சியா வருது. இது 6 நாள், இது 5 நாள். இதுவும் அதே நாள் தான் ஆரம்பிக்கப்படுது. ஜூலை மாதம் 7ஆம் தேதி 25ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. இது ஒரு மாத கட்டணம் 2000 ரூபாய். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் படிக்க போறீர்கள் என்பதை புரிஞ்சு கொள்ள வேணும். 4 மாதம் படிக்க போறீங்க, 2000 ரூபாய். இது 4 மாதம் படிக்க போறீங்க, 2500 ரூபாய். சரிதானே? பாருங்க, அனைத்தும் அக்டோபரினுள் முடிக்கப்படும். இந்த நவம்பர் தான் எக்ஸாம். அப்போ அக்டோபர் மாதத்தோட எல்லாம் முடிக்கப்படுது. நீங்க தேவையானவர்கள் நார்மல் கால் பண்ணி அல்லது டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணி இந்த நம்பருக்கு விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க், அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதுல உங்களுக்கு ஏனைய விவரங்கள் எல்லாம் இதிலேயே தரப்பட்டு இருக்கிறது. சரிதானே? மற்ற அடுத்ததாக ஃபர்ஸ்ட் சே எடுக்க இருக்கும் மாணவர்கள், செகண்ட் சே எடுக்க இருக்கும் மாணவர்கள், தேர்ட் சே எடுக்க யாரும் பங்கு பெற்றலாம். ஏற்கனவே என்னட்ட படிச்சு கொண்டு இருந்தாலும் சரி, படிச்சு கொண்டு இருக்காட்டிக்கும் சரி, எவரும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் நடைமுறை. சரிதானே? மற்றது, இப்ப நீங்கள் அட்மின் கேட்கும்போது விவரங்கள் சொன்ன பிற்பாடு நீங்கள் பேங்க்ல போய், பேங்குக்கு உள்ள போய் பே பண்ணி பேங்க் ஸ்லிப் எடுக்கலாம், அல்லது சிடிஎம் மிஷின்ல போட்டு அந்த மிஷின்ல வர ரிசிப்ட் எடுக்கலாம். இந்த ஸ்லிப் அல்லது ரிசிப்ட் மிக முக்கியம். அதை பத்திரமா வச்சுக்கொள்ளவும் வேணும். அந்த ரிசிப்டோ ஸ்லிப்போ எடுத்து அதே பக்கத்துல இருக்கிற இடைவெளிகளை பார்த்து உங்களுடைய பெயர், உங்களுடைய டெலிகிராம் போன் நம்பர், சரிதான், டெலிகிராம் போன் நம்பர், மற்றது எதுக்கு சேர போறீங்க, முரட்டோ பேப்பருக்கு சேர போறீங்களா, இந்த ஃபைனல் பேப்பருக்கு சேர போறீங்களா, இல்ல 2க்கும் சேர போறீங்களா என்ற விவரங்களை எழுதணும். அது 3 விஷயம் குறிக்கணும் கட்டாயம். என்ன? உங்களோட பெயர், டெலிகிராம் போன் நம்பர், மற்றது இந்த கிளாஸுக்கா இந்த கிளாஸுக்கா இல்ல 2க்குமான்றது. 2க்குமாண்டா 4500 ரூபாய் பே பண்ணணும் மாதம். சரியோ? பே பண்ணும் போது வழியாக்கவங்க 4 மாசத்துக்கு தொடர்ந்து மாதம் பே பண்ணுவீங்க. சரியா? மற்றது ஒவ்வொரு மாதமும் அதே மாதத்தின் 28ஆம் தேதிக்கு சரியா, 28ஆம் தேதி அல்ல அதற்கு முதல் அடுத்த மாதத்துக்குரிய பேமெண்ட் செய்யப்பட்டிருக்க வேணும். அதை வடிவா கவனிச்சு கொடுங்க. என்னோட படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் நான். சரியா? இப்ப நீங்கள் இந்த 7ஆம் தேதிக்கு முதல் பே பண்ணி இந்த வகுப்புல சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா, இதே மாதம் 28ஆம் தேதிக்கு அல்ல அதற்கு முதல் பே பண்ணவங்களும் 8ஆம் மாதத்துக்குரிய வேணும். சரியா? அப்படி ஒவ்வொரு மாத பேமெண்ட்டும் அதற்கு முதல் மாதம் 28ஆம் தேதி இல்ல அதற்கு முதல் பே பண்ணி உங்களோட ரசீட்டுகளை குறிப்பிட்ட மாதிரி அதுல எழுதி அனுப்பி இருத்தல் வேண்டும் என்றதை வரைவா
கவனத்தில் கொள்ளுங்கோ. சரியா? அடுத்தது, இந்த வகுப்புகள் உங்களுக்கு அக்டோபருக்குள்ளே முடிக்கப்படுது. முழு பேப்பர் முட்டான பேப்பர் கிளாஸ்ன்றது உங்களுக்கு விளங்குது பார்க்க. சரிதான்? எம்சிக்கு முதல்ல செய்யப்பட்டு, ஸ்ட்ரக்சர் செய்யப்பட்டு, எஸ்ஏ செய்யப்படும். இந்த ஒவ்வொரு வினாத்தாள் இவ்வளத்திலையும் பங்கு பெற்றும் போதே பாடத்திட்டங்களை முடிச்சிருக்க வேணும். அதுக்கு முதலே என்ன பாடத்திட்டங்களை முடிச்சிருக்க வேணும். இவ்வளத்தையும் பங்கு பெறுவதிலே நிறைய அறிவுகளை குறைவீங்கள். பரீட்சைக்குரிய நிறைய அறிவுகளை எல்லாம் கடைசியாக நடைபெற்ற பரீட்சைகள். இதுல இருக்கிற எல்லாம் கடைசியாக நடைபெற்ற பரீட்சைகள். ஓகே தானே? ஓகே பிள்ளைகள், வந்து பயன்களை பெற்று உங்களது எதிர்காலத்தை வளமாக ஆக்கிக் கொள்ள வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.